சங்கீதம் 145. தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். 19வது துதியின் சங்கீதம். சங்கீதம் 140 முதல் சங்கீதம் 144 வரையிலும் உள்ள சங்கீதங்கள் எல்லாம் ஜெப சங்கீதங்களாகும். இந்த 5 சங்கீதங்களிலும் தாவீது கர்த்தரிடத்தில் ஏறடிக்கிற ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 145 முதல் சங்கீதம் 150 வரையிலும் உள்ள 6 சங்கீதங்களும் ஸ்தோத்திர சங்கீதங்களாகும். சங்கீத புஸ்தகத்தில் 5 ஜெப சங்கீதங்களை தொடர்ந்து 6 ஸ்தோத்திர சங்கீதங்கள் கோர்க்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அதிகமாய் ஜெபிக்கும் போது நாம் அவரை அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணவும் வேண்டும். நம்முடைய இருதயத்தில் ஜெபத்தின் ஆவியும் இருக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆவியும் இருக்க வேண்டும். துதி பெருகும்போது கிருபை பெருகும். கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் நன்மைகளையும் நினைத்து நாம் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் கர்த்தர் நமக்கு அதிகமாய் நன்மை செய்கிறார். நம்முடைய ஜெபங்களில் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் இடம்பெற்றிருப்பது போல கர்த்தரை துதிக்கும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் இடம்பெற்றிருக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் இந்த ஸ்தோத்திர சங்கீதங்களோடு நிறைவு பெறுகிறது. 6 ஸ்தோத்திர சங்கீதங்களிலும் கர்த்தரை துதிக்கும் துதியே பிரதான சத்தியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதிலும் விசேஷமாய் வயது முதிர்ந்தவர்களும் தங்களுடைய ஜீவியத்தின் ஓட்டத்தை முடிக்கப் போகிறவர்களும் கர்த்தரை அதிகமாய் துதிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும்போது பரலோகத்திற்குள் பிரவேசிப்பார்கள். பரலோகத்தில் எப்போதுமே கர்த்தரை துதிக்கிற துதியும் ஸ்தோத்திரமும் நிரம்பி இருக்கும். நாம் இந்த பூமியில் ஜீவிக்கும் போதே பரலோகத்தில் ஜீவிப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். பரலோகத்திலே கர்த்தரை துதிப்பது மாத்திரமே நம்முடைய வேலை. பூமியிலே நாம் கர்த்தரை துதிக்க பழகி கொண்டால்தான் பரலோகத்திலே நம்மால் கர்த்தரை தாராளமாய் துதிக்க முடியும். பரலோகத்தில் கர்த்தரை துதிப்பது நமக்கு ஆச்சரியமானதாகவோ அதிர்ச்சியானதாகவோ இருக்காது. பரலோகத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை இந்த பூமியிலேயே செய்ய கற்றுக்கொள்வது நமக்கு மிகவும் நல்லது. சங்கீத புஸ்தகத்தில் ஒரு சில சங்கீதங்கள் எபிரேய எழுத்தியலின் அகர வரிசை பிரகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தை அகர வரிசை பிரகாரம் எழுதும்போது அதை மனப்பாடம் பண்ணுவதற்கு எளிதாக இருக்கும். யூதர்கள் இந்த ஸ்தோத்திர சங்கீதத்தை அனுதினமும் 3 முறை பாடுவது வழக்கம். யூதர்கள் ஸ்தோத்திர சங்கீதங்களை பாடி பழகி பரலோகத்திற்கு போக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். தாவீது கர்த்தரை துதிக்கிறார். மற்றவர்களும் தன்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்குமாறு அழைக்கிறார். கர்த்தரை துதிப்பதற்கான காரணங்களையும் தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் மகத்துவம் உள்ளவர், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். கர்த்தருடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். கர்த்தருடைய ராஜ்யம் பராமரிப்பின் ராஜ்யம். கர்த்தருடைய ராஜ்யம் கிருபையின் ராஜ்யம். மாம்ச தேகமுள்ள யாவும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது.